முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் டெல்லி பயணம். இன்னைக்கு பிரதமரை சந்திக்கிறார். பிஎம் ஸ்ரீ இங்கே வரக்கூடிய நிதி உட்பட பல்வேறு விஷயங்கள் கத்தியாக தொங்கிக் கொண்டிருக்கிறது. என்ன நடக்கும், என்ன எதிர்பார்க்க முடியும்? முதல் முறையாக, அதாவது முதலமைச்சராக பொறுப்பேற்று முதல் முறையாக நம்முடைய பிரதமரை சந்திக்க முதலமைச்சர் கிளம்பினார் காலையிலே. இப்போ அங்கே டெல்லியில் 2 நாள் பயணம், 2 பல்வேறு விதமான விஷயங்கள் இருக்குது. பல்வேறு அமைச்சர்களை, தமிழ்நாடு சார்ந்த மத்திய அமைச்சர்களையும் சந்திப்பதற்கான ஸ்கெடியூல்ஸ் பிளான் பண்ணியிருக்காங்க. இன்று மாலை பிரதமரை சந்திக்கிறார். என்னன்னா, அடிப்படையில் முக்கியமானது நிதி சார்ந்த விஷயங்களாகத்தான் இருக்கும். அடுத்த மாதம் அல்லது ஜூலை முதல் வாரத்துக்குள்ள பட்ஜெட் போட்டாக வேண்டிய சூழல் இருக்கு. கடந்த ஆட்சி தேர்தலுக்கு முன்பாக திமுக போட்டது இடைக்கால பட்ஜெட் தான். அது உங்களுக்கு எலெக்ஷன் வரைக்குமான ஓட்டான் அக்கௌண்ட்டுக்கான பட்ஜெட் தான். அது முடிந்து திட்டங்கள் அப்படின்னும் போது இதுக்கு நிதி ஆக மொத்தம் தேவைப்படுகிறது. ஏற்கனவே இப்போ சில மாவட்டங்கள்லாம் 2வது நாளாக டாஸ்மாக் ஊழியர்கள் போராட்டத்தில் இருக்கிறாங்க, கடையவே திறக்காம. அது ஒரு சிக்கல் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதாவது உங்களுக்கு வர வேண்டிய வருவாய்க்கான இடத்துல டாஸ்மாக் என்பது இல்ல பெரும் சிக்கல்கள், முக்கியமான விஷயம். அது ரொம்ப இதாகுது. பத்திரப்பதிவு என்னவா இருக்குங்கிறது நம்ம பார்க்கணும். அந்த ஒரு பக்கம் நம்ம அதை வெயிட் பண்ணோம்னா தெரியும். பட் இதை தாண்டி மற்ற வாசல்கள் அடைப்புங்கிறது, மத்திய அரசு கொடுக்க வேண்டிய நிதியை ஒழுங்காக கொடுத்தாலும் அதில் பல செய்ய முடியுங்கிறதுனால இது தொடர்பான விஷயங்கள் முன்வைக்கப்படுகிறதுங்கிறது தான் பிரதானமாக. இந்த நிதிக்கானது தான் மேஜராக பார்க்க வேண்டிய தேவை. அதுபோக சில முக்கியமான கோரிக்கைகள், அவங்க வாக்குறுதிகளில் சொன்ன சில கோரிக்கைகளை வலியுறுத்துவார்கள். அதாவது நேரடியாக பேசலனாலும் ஒரு மெமரண்டமாக, கடிதமோ இல்லை அந்த மாதிரி அவங்க கொடுக்கக்கூடிய ரெப்ரசன்டேஷனில் பல விஷயங்கள் உள்ளே இருக்கும். பிஎம் ஸ்ரீ தொடர்பாகவும் என்னென்னா, இல்லை இதில் நீங்கள் வாக்குறுதி தொடர்பாகன்னு சொன்னீங்கன்னா, இந்த 6 சிலிண்டர் உட்பட தமிழக மக்களுக்கு கொடுப்பதாக அவர் வாக்குறுதி அளித்திருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி பிரதமர்கிட்ட பேசுவாரா? அவரே ஒரு சிலிண்டர் கூட இல்லாமல் இருக்கிறாரு. இல்லை, இப்போ ஈரான்ல இருந்து சிலிண்டர் வாங்கி கொடுங்கன்னு இவரை போய் கேட்க முடியாது. சந்திரபாபு நாயுடு கேட்டாலே மோடிஜியால வாங்கி தர முடியாது. ஈரான்ல ஹார்மஸ் எண்ணெயை பிரிச்சு விடுங்க, நான் எங்கள் 6 சிலிண்டர் கொடுக்கணும்னு கூட்டணி கட்சியில் அவர் கேட்டாலே தெரியாது. நான் சொல்றது, இவர் கொடுத்த வாக்குறுதிகள், இப்போ உதாரணத்துக்கு நீட் தொடர்பான வலியுறுத்தல்களோ, அல்லது இங்கே பார்த்தீங்கன்னா கவர்னர் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான உறவு, நிதி பங்கீடு தொடர்பாக சில விஷயங்கள்லாம் இங்கே ப்ராமிஸாக கொடுத்துரு. திட்டத்தை செயல்படுத்துறதுன்னு இல்லை, பொதுவாக இந்தந்த செக்டார்ஸ்க்கு நாங்கள் நிதி செலவு செய்ய வேண்டியிருக்கு. குழந்தைகளுக்கானது, மகளிர் நலன், இளைஞர்கள் நலன், இந்த மாதிரிலாம் சில திட்டங்கள் வச்சிருக்கோம். இதற்கு நீங்க நிதி கொடுக்கணும். திட்டத்தில் அவர்கிட்ட விளக்க வேண்டாம். இந்த செக்டாருக்கு தேவைப்படுது. நானே இதெல்லாம் பண்ணல, யாரு இதெல்லாம் பேச சொன்னதாங்க. அவர் சொல்லுவாரு, அந்த திட்டம் தான் நம்மளே மத்திய அரசுல வச்சிருக்கோமே, பிரதான் மந்திரி யோஜனா போஜன் அப்படின்னு ஏதாவது வச்சிருக்கோன்னு வேற. இவர் இப்படி பார்க்கணும். நீங்க பேசாம நம்மளதுல இணைச்சிட்டீங்கன்னா பிரமாதமா இருக்கும். ஏன்னா இப்ப இவர் காமராஜர் மாதிரி பள்ளி கட்டுவேன்னாரு. இதற்கு பிறகு அதுக்கு ஒரு முயற்சி பண்ணாங்க, காமராஜரை கொண்டு வந்து பண்ணாங்க. இது காங்கிரஸ் உள்ள சேர்த்து காமராஜர் ஆட்சி அமைச்சது இல்ல இல்ல இல்ல, இந்த டிவி அந்த இது இருக்குல்ல, மன்னார்குடி காமராஜ், மன்னார்குடி எம்எல்ஏ காமராஜ். ஐயோ, அநியாயம் பண்ணாதீங்க நீங்க. அந்த காமராஜ் இல்ல, இவங்க சொல்றது உண்மையான காமராஜ். முன்னால பெருந்தலைவர் கு காமராஜ் அவர்கள், சரிங்களா? முன்னாள் முதலமைச்சர், முன்னாள் காங்கிரசினுடைய தேசிய தலைவராக இருந்த பெருந்தலைவர். அவரு கொஞ்ச காலமா சொல்லிட்டு இருக்கு, இவருடைய கொள்கை தலைவர். இவருடைய ரொம்ப நாளா காமராஜர் ஆட்சின்னு சொன்னவங்க அவங்க போயிட்டாங்க. கொள்கை தலைவரா நிறைய பேர் இருக்காங்க. காமராஜர் இருக்காரு, அது மாதிரி பெரியார் அவர்கள் இருக்கிறாங்க, அண்ணா இருக்கிறாங்க. யாருடைய ஆட்சி? அண்ணாலாம் பின்னாடி சேர்த்தது. இப்ப அஞ்சலி அம்மாள், ராணி வேலுநாச்சியார் எப்படி ஆண்டாங்கன்னு என்ன தெரியும்? நீங்க அந்த காலத்துல செய்ய முடியும். காமராஜர் ஆட்சியா, வேலு அவர்களுடைய ஆட்சியா, யாருடைய ஆட்சி இவங்க பண்ண? அதுலயே ஒரு குழப்பம் ஓடிட்டு இருக்கு. விடுங்க. இப்ப என்னன்னா, நாங்கள் காமராஜர் மாடல் ஸ்கூல் கொண்டு வரலான்னு திட்டம் வச்சுருக்கோம். மாவட்டம் தருமா அல்லது அது ஒரு நம்பர் குறிப்பிட்டிருக்கிறாங்க தமிழ்நாடு முழுக்க. ஐ திங்க் 100 என்னமோ அவ்வளோ பள்ளிகளை நாங்கள் கொண்டு வரோன்னு. திமுக கிட்ட நாங்கள் காமராஜர் மாடல் பள்ளிக்கூடம்னா நிதியை மக்கள்கிட்ட வாங்கி, முதலாளிகள்கிட்ட வாங்கி அப்படி பண்றது. கவர்மெண்ட் தொடங்க போதுங்க, அது பெஸ்ட் ஸ்கூல்ஸா கொண்டு வர போறாங்க. அப்படியா? திமுக என்ன சொல்லுவாங்க, இதுதான் நாங்க ஏற்கனவே மாடல் ஸ்கூல்னு வச்சிருக்கோம்பாங்க. ஜி சொல்லுவார், இது ரெண்டுமே வேண்டாம், நவோதயா நம்ம ஒரு ஸ்கூல் வச்சிருக்கோம், பிஎம் ஸ்ரீன்னு நம்மகிட்ட ஸ்கூல் இருக்கு, ரெண்டுத்துல எது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம், எடுங்க. இல்ல இதுல சொல்லுவாப்ல. இவருடைய அரசியல் ஆலோசகராக ஒரு நாளைக்கு நியமனம், அரசு பதவியில ஒரு நாள் இருந்த ரத்தன் பண்டிட் அவர்கள் என்ன சொன்னாருன்னா, ஒவ்வொரு மாவட்டத்தையும் ஒரு கார்பரேட்டர் கொடுத்துடணும்.
கார்ப்பரேட் நிறுவனத்திட்ட கொடுத்துடணும். அவங்க வந்து பள்ளிகளை நடத்துவாங்க, மருத்துவமனைகளை நடத்துவாங்க, அங்கே வேலைவாய்ப்பு விஷயங்களை அவங்க பார்த்துக்குவாங்க, அவங்க தொழில் நடத்துவாங்க. அதில் வரக்கூடிய ஒரு குறிப்பிட்ட லாபத்தை வந்து இதுக்காக பயன்படுது. இப்படி ஒரு திட்டம் இருக்கு. நீங்க காமராஜர் மாவட்டத்துக்கு ஒரு கம்பெனிகிட்ட கொடுத்து அவங்க மருத்துவமனை நல்லா நடத்துறது, இருக்கும். அமைச்சர் முதலமைச்சரே அவங்க கார்பரேட் அங்க இருக்கக்கூடிய மலை மண் அது அப்படி அப்படி அந்த மாதிரி இவங்க கார்பரேட் சிஎஸ்ஆர் ஃபண்ட் இருக்கும், அதை வச்சு தொடங்கின திட்டத்தெல்லாம் கடைசியில் இவங்க கல்வெட்டு நட்டுக்கிறதுங்கிறது பல நேரங்கள்ல அந்தந்த பகுதிகளில் சிலர் செய்வாங்க, கட்சி பிரதிநிதிகளாக இருக்கக்கூடியவர்கள்லாம் செய்யறது. அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஸ்டிக்கர் ஓட்டுறதுன்னா எந்த லெவலுக்கு போறதுங்கிறது. ஸ்டிக்கருங்கிறது நம்ம தொட்டதுனால அம்மா உணவகத்துல ஜெயலலிதா அம்மையார் படத்துக்கு பதிலாக முதலமைச்சர் விஜய் படத்தை ஓட்டுறாங்கன்னு அதிமுக 2 நாளா கண்டன அறிக்கை. அப்படியா? முதல்ல அந்த பிரச்சனையை அவர் டி ஜெயக்குமார் தான் இந்த உடைச்சிட்டு இந்த பக்கம் வந்தவங்க எல்லாம் பேசினாங்க, புலகாங்கிதம் அடைஞ்சாங்களே. அதாவது நீங்க கடந்த காலத்துல அம்மாவினுடைய வடிவில் எடப்பாடியாரை பார்க்கிறோம்னாங்கல்ல, அம்மாவினுடைய வடிவில் அவரு விஜய் அவர்களை பார்க்கிறோம் ஒரு இடத்துக்கு வந்துருச்சுன்னா பாத்துக்கங்களேன். இப்ப அம்மாவினுடைய ஆன்மா அது வந்து தனி விவாதம். அதிமுக அது வந்து அலைஞ்சிட்டு இருக்குங்க, அமைதி இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கும் அம்மாவினுடைய ஆன்மா. சரி, நம்ம டெல்லிக்கு போயிட்டோம்னா இப்ப ஜி கிட்ட இதெல்லாம் இவங்க பேசி டிஸ்கஸ் பண்றாங்க. அவரும் நம்ம கட்டாயம் இணைந்து பயணிக்கலாம், முத சிஎம் ஆயிருக்கிறீங்க, வாழ்த்தெல்லாம் சொல்லுவாரு. கடைசியா ஆனா அவருக்கு ஒரு வருத்தம் இருக்குமே, கடைசியா 2014 பார்த்தது தம்பிய. அது டெல்லி வராம நீங்க கேரளா போற மாதிரி ஒரு திட்டம் இருந்தது உங்களுக்கு. அதெல்லாம் டிராப் பண்ணிட்டு தான் ஜி வந்திருக்கேன்னா ஆப்வியஸா. இது போக திமுக ஆட்சியில அங்க இருக்கக்கூடிய டெல்லி ஹவுஸ் கிட்ட, அங்க டெல்லி ஹவுஸ்ல அதுக்கு பக்கத்துல வளாகத்துல திருவள்ளுவர் சிலை ஒண்ணு அடிக்கல் நாட்டப்பட்டது. அதை இன்னைக்கு திறந்தும் வைக்கிறார் முதலமைச்சர். அதுவும் அவருடைய ஷெட்யூல்குள்ள இருக்கு. நம்ம தமிழ்நாடு ஹவுஸ் அங்க இருக்கக்கூடியதுல அந்த பில்டிங்குள்ள அந்த வளாகத்துக்குள்ள வருது. இனி ஒரு 2-3 நாளா ரீல்ஸ் பார்க்கலாம். அதுல என்ன கிளப்பி விட்டுட்டாங்க, அடிக்கல் நாட்டினது இப்ப திறக்கிற நேரத்துக்கு இவர் போறாரு, இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே, முதலமைச்சர் விஜயனுடைய திடீர் திட்டம் அப்படின்னு போட்டாங்க. இப்ப இருக்கிறது கட்டுறதுக்கு அவர் சொல்லி 2 நைட்டா ஒரு சிலையை செஞ்சு கொண்டு வந்து வச்சா பரவாயில்ல. அது அவங்க அறிவிச்சது திறக்கிறாருன்னும் போது அது அரசினுடைய தொடர்ச்சி, யார் வேணாலும் பண்ணிக்கலாம். என்ன இப்ப இவங்க ஆட்சிங்கிறதுனால அது இவர் சொல்லி அதை செய்ய மாட்டாங்க, அதிகாரிகளே அங்க இருக்கிறவங்க செஞ்சிருவாங்க. இதுக்கு அடிக்கல் நாட்டியது ஸ்டாலினுக்கு முன்னாடி கல் இருந்தா அந்த கல்ல அங்க இருந்து தூக்கிட்டு திறந்து வைத்தவர் முதலமைச்சர் விஜய் மட்டும் தான் கல் வைப்பாங்க. ஆட்சி மாறுச்சுன்னா அப்புறம் அவங்க வந்து இந்த பக்கம் வேற ஒரு கல், இதற்கு அடிக்கல் நாட்டியவர் மு.க. ஸ்டாலின் தமிழ்நாடு முதலமைச்சர், அவங்க வேற முன்தேதிட்டு ஒரு கல்லை நட்டுவாங்க. இந்த பஞ்சாயத்து நடக்கும். நீங்க இதுல தொடங்கி கோயம்பேட்டில இருந்து எங்க ஒரு விழுப்புரம் பஸ் ஸ்டாண்ட் வரைக்குமே பார்த்தா இதுக்கு அடிக்கல் நாட்டியவர்னு அம்மையார் பேர் இருக்கும், திறந்து வைத்தவர்னு கலைஞர் பேர் இருக்கும். இல்ல அடிக்கல் நாட்டியவர் கலைஞர், திறந்து வைத்தது அம்மையார்னு இருக்கும். இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, ரெண்டுமே ஒருத்தரே பண்ணிட்டு இருக்காருன்னு வைங்களா. அடுத்து இவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா புதுப்பிக்கிறோன்னு எக்ஸ்ட்ரா ஒரு பஸ் நிக்கிறதுக்கு ஒரு கொட்டாயம் மட்டும் போட்டுட்டு புதுப்பித்து திறந்து வைத்தவர்னு இந்த அம்மா பேர் பெருசா கல்லுல பேர் வேணும், அவ்வளவுதான். கல்லை நட்டு விட்டு புதுப்பித்து திறந்து வைத்தார்னு வேற ஒரு டேட்டை போட்டு இந்த அம்மா பேரை பெருசா போட்டுருவாங்க. இது காலங்காலமா நடந்தது. இப்ப அந்த வகையில அந்த ஜோதியில நம்முடைய மாற்றம், முதலமைச்சரும் மாற்றம், முன்னேற்றம் அப்படிங்கிற லெவலுக்கு வந்திருக்காருன்னு நம்ம பார்க்கலாம். இதுல என்னன்னா இப்ப நேற்றைக்கு இங்க மீன்வளத்துறை அமைச்சர்கிட்ட கேட்கிறாங்க, இந்த கச்சத்தீவனா நோ கமெண்ட்ஸ்ங்கிறாரு. கச்சத்தீவு அவருக்கு தெரியாது, பார்க்கணும். கச்சத்தீவனு புதுசா ஏதோ கேட்கறாங்க, என்ன அவருக்கு பக்கத்துல இருந்து இன்னொருத்தர் நோ கமெண்ட்ஸ்ங்கிறாரு. அவர் பார்த்துட்டு நான் சொல்லணும் நோ கமெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் அப்படி கொடுத்துட்டு, நீ சொல்லக்கூடாது போ, பிச்சை போடுறது காசு இல்லை, அந்த மாதிரி கவுண்டமணி காமெடின்னு சொல்லுங்க. அது எப்படிங்கிறது சோறு இல்லைன்னாங்களா, சோறு இல்லைன்னு அவன் எப்படி சொல்ல முடியுங்கவா, நான் தான் இந்த வீட்டுக்கு தலைவன், நான் தான் வீட்டினுடைய முதல், நான் சொல்றேன் சோறு இல்லை போ அப்படின்ற மாதிரி. அது அப்படி இல்லை, நம்ம இது இப்போ தவறான உதாரணமாக இருப்பது வச்சோம்னா. ஸோ இதெல்லாம் போய் ஆஃபீஸாக பேசுவாங்க. இதில் என்னென்னா நம்ம அழுத்தமாக பேச வேண்டியது எதிர்பார்ப்பது, இன்றைக்கு 69% இடஒதுக்கீடை எதிர்த்து போடப்பட்ட வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் வருகிறது. மேபி அதில் மத்திய அரசு தரப்பிடமும் கேட்கலாம் உங்களுக்கு. அந்த காலகட்டத்தில் இந்திரா சாஹ்னி ஜட்ஜ்மெண்ட் ஆகட்டும், அதுக்கு பிறகு அந்த தீர்ப்புகள், இந்த 50% தாண்டக்கூடாதுங்கிற அந்த கேப்பிங்கு, இதெல்லாம்லாம் தாண்டி சில இடபிள்யூஎஸ் எப்படி அவங்க அப்போ 10 கொடுத்தாங்க, 50 தாண்டக்கூடாதுன்னாங்கிற கேள்வி இருக்கு இல்லையா. மத்திய அரசு உள்ள வரும், ஆனால் அதை தாண்டி இடபிள்யூஎஸ்க்கு கொடுக்கறவங்களுக்கு கொடுத்தா பிரச்சனை இல்லை, அதை உச்சநீதிமன்றமும் வேற வகையில கிரவுண்ட்ஸ்ல வருதுங்கிறத நகர்த்தி விட்டுட்டாங்க. ஆச்சா, இப்போ இதுல இந்த மாதிரி வரும் பொழுது ஓபிசி ஸ்கூல்ல பிற்படுத்தப்பட்டவர்கள் மராத்தா ரிசர்வேஷனோ இல்லை 1 இயர் 10.10 கேட்டதோ, இதெல்லாம் திரும்ப அந்த உங்களுக்கு குழப்பத்தில் போயிட்டு வந்துட்டு இருந்ததெல்லாம் பார்ப்போம்.
அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை மத்திய அரசு இதில் எடுக்கக்கூடாதுன்னு ஒரு வேளை சொல்லலாம் என்கிற பார்வை இருக்கு. இது போக தமிழ்நாட்டினுடைய நலன் சார்ந்தன்னா என்னென்ன மாதிரியான ப்ரப்போசல்ஸ்? இல்லை, இதில் மேகதாது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ அது மறுபடியும் புகைய ஆரம்பிச்சிருக்கிறது. குறிப்பாக இந்த கூட்டணியில் காங்கிரஸ் வேற இருக்குது. கர்நாடகத்தில் காங்கிரஸ் அக்கப்போர் இப்போவே ஆரம்பிச்சிட்டது. இதில் விஜய் அவர்கள் என்ன நிலைப்பாடு எடுப்பார்? ஸ்ட்ராங்காக பேசுவாரா? மத்திய அரசாங்கத்தோட இதை பற்றி பேசுவாரா? இதை தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறத ரொம்ப வலியுறுத்துவாரா? அப்படிங்கிறதெல்லாம் நீங்க எதுக்கு மேகதாதுல சாட்சிக்காரர்கிட்ட போறீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. கூட்டணிக்குள்ள தானே இருக்கிறீங்க. அதுக்கு கொழாடியில விழுந்து என்ன பண்ணா கோவில் வாசல்ல விழணுங்கிற மாதிரி அங்க யாரு இருக்கா? முதலமைச்சராகவும் துணை முதலமைச்சராக குறிப்பாக மேகதாது தொடர்பா தீவிரமா களமாடுறது யாரு? டி.கே. சிவகுமாரும் இந்த பக்கம் சித்தராமையாவும் 2-3 நாள்ல முதலமைச்சராகவே டி.கே. சிவகுமார் வரலாங்கிற செய்திகள் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த கட்சியின் அது என்ன கட்சி? காங்கிரஸ். காங்கிரசினுடைய அகில இந்திய தலைவர் கார்கேவாக இருந்தாலும் அதிகாரம் ராகுல் கிட்ட தான் இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அவங்கள இது பண்ண சொல்லி வர வச்சு உட்காந்து நீங்க பேச வேண்டியதானே. அதுல ஒரு முடிவை எடுத்தாங்கன்னு மாநில அவர் இங்க இருந்து ட்வீட் போடுறாரு, அரசியல் கட்சிகள் எல்லாம் முக்கியம் இல்ல, தமிழ்நாடு தான் முக்கியம்னு. அது அப்படி டி.கே. சிவகுமார் ஒரு போனை போட்டு பேச வேண்டியதானே. நீங்க பேசலாம். வரக்கூடிய நாட்கள்ல நம்ம தேசிய அளவுல நம்ம ஒரு கூட்டணியை கட்டுவோம், உறுதியாக காங்கிரஸோட நிற்போம். கூட்டணி கட்டுறது இல்லைங்க, மேகதாதுல. அதுதான் நான் சொல்றேன், அணை கட்டுறது கூட்டணி கட்டுறது எல்லாம் ஒண்ணுதான். இது எல்லா பக்கமும் அணை கட்டுறது. அது அவங்க உள்ளபடி எல்லா பக்கமும் அணை கட்டிக்கிட்டு இருக்காங்க. அது எந்த நேரத்துல வடிவேல் அந்த வசனத்தை வச்சாரோ இல்லையோ பாஞ்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இங்கிட்டு நீங்க மேகதாதுன்னா முல்லை பெரியார்ல அவங்க சும்மா இருப்பாங்களா? அப்புறம் அங்க யாரு சதி செஞ்சு நீங்க ஏற்கனவே இதுக்கு பதவியேற்புக்கு போயிருந்தா கூட பரவாயில்ல, போக வேற செய்யல. அப்ப அவர் கட்டாயம் முல்லை பெரியாற்றுக்கு நடுவே நாங்க கூடுதலா 2 குறுக்கணிகள் தடுப்பணைகள் நடந்தாங்க. ஏற்கனவே அங்க இருக்க அதிகாரிகள் தரப்புல இங்கேயும் அங்கேயுமாக அவங்க பகிர்ந்துள்ள சிக்கல்கள் போயிட்டு இருக்கு. சில நேரங்கள் அது ரொம்ப எல்லை மீறி போனது, உரசலானதெல்லாம் நம்ம பாக்குறோம். அப்ப இந்த 2 பக்கம் அங்க பேணுவதற்கு நீங்க இப்ப நீங்க எதுக்கு பாஜக மேல போறீங்க? மத்திய அரசுனால நீங்க 2 பேரும் பேசி சுமமா போயிட்டா வேலையே உங்க பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட பேசி நீங்க சரி பண்ணிட்டா பஞ்சாயத்துக்கு நீங்க எதுக்கு ஏதோ அது வேற, நீங்க சம்பந்தம் வேற எடுத்துட்டீங்க. நீங்க பஞ்சாயத்துக்கு வேற ஊருக்கு எதுக்கு கூப்பிடுறீங்க, எதுக்கு கலந்துக்கிறீங்கிறது இல்லையா? அவர்கிட்ட போன அவரை நேசிப்பாரு. இந்த 2 ஸ்டேட்லயும் நம்ம கட்சி இல்லைங்க. வாரி அமைக்கணுமா ஆணையம் அமைக்கணுமான்னு உச்ச நீதிமன்றம் சொன்னது ஒண்ணு, இவங்க அமைச்சது ஒண்ணு. அந்த காலகட்டத்தில் அங்க ஆட்சிக்கு யார் இருந்தாங்கிறது இருக்கு. பிஜேபி இதுல அரசியல் பண்ணணுங்கிறதுக்காகவே இவங்க இதை வெவ்வேறு விதமா இழுத்துட்டு போனாங்கிறது உண்மைதானே. தமிழ்நாட்டை தாண்டியும் அவங்களுக்கு அங்க முகாந்திரம் இருந்ததுனால அப்ப நம்ம இது பண்ண முடியாது. இப்ப பாஜக ஐடிவிங்க என்ன பண்ணிட்டாங்க, கர்நாடகா ஐடிவிங்க ஒரு பக்கம் சித்தராமையாவும் டி.கே. சிவகுமாரும் விஜய் அவர்களை தோல்ல உட்கார வச்சிருக்க மாதிரி கார்ட்டூன் போடுறாங்க. மேகதாது தொடர்பான விஷயங்களை கோர்ட்டுக்கு கொண்டு போய் இதை சிக்கலாக்கி கர்நாடகா கிடைக்க வேண்டியதை கிடைக்க விடாம பண்றதுக்கு இவங்க சதி பண்றாங்கன்னு கர்நாடகா பாஜக 2 நாளைக்கு முன்னாடியே போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கார்ட்டூன் எல்லாம் தோல் மலைவர் வச்சிருக்க மாதிரி போட்டு இது பண்ணி இவங்க கூட்டணியே சேர்ந்து நாடகம் போடுறாங்க. அப்பாவியா இருக்கிறாரு, இதுவரை பேசவே ஆரம்பிக்கல. அவர் பதவி வகித்த பிறகு அதிகாரிகளோட பேசுறாரா என்னவோ அது கூட நமக்கு தெரியல. அப்படிப்பட்ட ஒரு பாவத்தை இப்படி சொல்றாங்களேங்கிறது தான் ரொம்ப நினைச்சாலே கண்ணீர் வருது. நம்மளாம் கேட்டோம் இல்லையா, தமிழ்நாடு பாஜக ஏன் அமைதியா இருக்குன்னு. கர்நாடகா பாஜக கொந்தளிச்சிட்டு பாருங்க. அப்ப பாஜக ஏதோ ஒரு வகையில எதிர்க்குங்கிற இடத்துக்கு அவரை கொண்டு போய் பாஜக பீட்டிங் இல்ல யாரும் சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்கு தான் நம்ம அதை பதிவு பண்ண வேண்டியிருக்கு. இந்த 2 நாள் இதுல ராகுல் காந்தி அவர்களையும் அம்மையார் சோனியா காந்தி அவர்களையும் பார்ப்பதற்கு இது வரைக்கும் அப்பாயின்மெண்ட் இல்லைன்னு ஒரு செய்தி இருக்கு. ஒருவேளை இதை கடைசி நேரத்தில் பேசப்படலாம். முன்கூட்டியே சொன்னா இந்த அமைச்சர்கள் இவங்க பார்க்கும்போது எதுவும் ஒரு மாதிரி முரணா வரலாம். இவங்க கட்சியும் சேர்த்து பார்க்க வந்துருக்காங்க கூட்டணியை, இப்படி வரும்போது வந்துட்டு போலான்னு வந்தாங்களாங்கிற மாதிரி கூட வரலான்றதுக்காக சில விஷயங்களை எப்படி லாஸ்ட் மினிட்ல கூட சொல்லலாம். ஆனாலும் அவர்களுக்கு தெரியாத தந்திரமா பாஜக என்ன நம்மள மாதிரியா? அவர்களுக்கு என்ன இல்லாம தெரியும், உலக அரசியலை கரைச்சு குடிச்சவங்க. பெகாசஸ் எல்லாம் வச்சு என்னென்னமோ உழவு பார்த்துருக்காங்க. ஆமா, அதனால அதெல்லாம் நம்ம கணிக்க முடியாது. நிச்சயமாக போயிருக்கிறதுனால காங்கிரஸ் தலைவர்களை பார்க்கறதுக்கான வாய்ப்பு இந்த 2 நாள்ல என்னென்ன மாதிரியான ஷெட்யூல்ஸ் வருது, அதற்கு பிறகு தமிழ்நாட்டிற்கு என்ன மாதிரியான விஷயங்கள் கிடைக்க வேண்டியது கிடைக்கிறதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பார்ப்போம்.